வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 6வது பாடல விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த பாடல் காரிக்கிழார் என்ற புலவரால் பாடப்பட்டது. அதை முதல்ல நாம நினைவில் வச்சுக்கலாம். இந்த காரிக்கிழார் யார் மீது இந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ, பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி, அதாவது முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற பாண்டிய அரசன் மீது தான் காரிக்கிழார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, காரிக்கிழார் இந்த முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிற அரசனை சந்திக்கிறார். அதை சந்தித்து அந்த அரசனுடைய பெருமை புகழ் அதை பற்றியெல்லாம் பேசிட்டு அதோட அவனுக்கு சில அறிவுரைகளையும் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் எப்படி தொடங்குதுன்னு பாருங்களேன். வடா அது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனா அது உருகெழு குமரியின் தெற்கும் என்பதாக தொடங்கி மொத்தம் 29 அடிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் பாடான் திணை சார்ந்த பாடல். பாடான் திணை அப்படிங்கிறது ஒருவருடைய புகழ், வலிமை, அவங்க கொடை, யாருக்காவது பொண்ணும் பொருளும் வழங்குவாங்க இல்லையா, அந்த கொடை, அப்புறம் அருள்னா அடுத்தவங்க காட்டக்கூடிய இரக்கம், இது மாதிரி இருக்கக்கூடிய இதையெல்லாம் சிறப்பித்து சொல்வது, அதுதான் பாடான் திணைன்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் ஆகியவற்றை சிறப்பித்து பாடுவது. சரி, இப்போ நாம பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். வடக்கே பனி மிகுந்து இருக்கக்கூடிய மலை, அதான் வடா அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாடாதுன்னு சில இடங்களில் கொடுத்துருக்காங்க, ஆனால் வடா அதுங்கிறது தான் சரி. வடக்கே இமயமலை, அதுதான பனி மிகுந்த மலை. தெற்கே பார்த்தீங்கன்னா குமரி கடல். அதற்கப்புறம் கிழக்கே கரையவே மோதக்கூடிய ஆழ்கடலாம், நல்ல ஆழமான கடல். மேற்கே பழமையான கடல். கீழே நிலம், மேலே வானமும் சொர்க்கமும் என 3 அடுக்காக அமையும். அந்த நிலத்தினுடைய கீழும் அந்த மேலாகிய சொர்க்கத்துக்கு மேலும் அடங்காத புகழுடையவன். அதாவது முதல்ல எல்லைகளை குறிப்பிடுறார். ஒரு காலத்தில் இதெல்லாம் தமிழகத்தினுடைய எல்லைகளாக இருந்திருக்கும். பொதுவாக வடவேங்கடமும் தென்குமரியும் சொல்லுவாங்க. இங்கே எப்படி குறிப்பிடுறாருன்னா, வடக்க இமயமலை, தெற்க குமரி கடல், கிழக்க ஆழமான கடல், மேற்க பழமையான கடல், அதுக்கப்புறம் கீழே நிலம், அதுக்கப்புறம் மேலே வானம், அதுக்கு மேலே சொர்க்கம், இப்படி 3 அடுக்காக இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய கீழும் மேலாகிய சொர்க்கத்தின் மேலும் அடங்காத அச்சமும் புகழும் உடையவன் நீ. அதாவது இந்த உலகத்தில் எல்லா இடத்தையுமே அவர் குறிப்பிட்டார். அதாவது உன்னுடைய புகழ் எந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கிறதோ அதே அளவுக்கு முதுகுடுமி பெருவழுதியே உன்னை பற்றிய பயம் உன்னுடைய எதிரிகளுக்கு பரவி இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் சமமாக ஆராயக்கூடிய துலாக்கோள் மாதிரி நீ இருக்கணும். துலாக்கோள்ங்கிறது தராசு. தராசு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரியாகத்தான் எல்லாத்தையும் சொல்லும் இல்லையா. ஒரு கிலோ கல் வைத்த ஒரு எடை வைக்கிறேன்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த பொருள் வச்சு அது சரிசமமாக காட்டும். அப்படியாக நீ இருக்கணும். முதல்ல எப்படி வாழ்த்துறாருன்னா, இமயமலை, குமரி கடல், இந்த பக்க கடல், இந்த பக்க கடல், வானம், சொர்க்கம், நிலம், இப்படி எல்லா இடங்கள்லையும் உன்னுடைய புகழ் பரவி இருக்கிறது. அதே நேரத்தில் உன்னை பற்றிய பயம், எங்கே நீ படையெடுத்துட்டு வந்துடுவியோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ ஒரு சிறப்பான அரசனாகத்தான் இருக்கிறாய். அதே நேரம் நீ எல்லாவற்றையும் சரிசமமாக ஆராயக்கூடிய அந்த துலாக்கள் மாதிரி, அதாவது தராசு மாதிரி இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய குடி சிறப்பதாக, உன்னுடைய பாண்டிய குலம் அது நல்லா செழிக்கணும் அப்படின்னு வாழ்த்துறார். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்களேன், உன்னோட போரிட வந்த பகைவர் நாட்டில், உங்கள்கிட்ட சண்டை கட்டுறதுக்காக பகைவர் வந்திருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த நாட்டில் உன்னுடைய கடல் போலும் படை செல்ல. அந்த பாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி வைத்திருக்கக்கூடிய படை எப்படிப்பட்டதான், கடல் மாதிரி பெரிய படையாம். அப்படி போகும்போது அந்த படையில நெருங்கிய புள்ளிகளையும் சிறிய கண்களையும் உடைய யானைகளை செலுத்துவாயாக. அந்த பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய படையில யானைகளையும் கூட்டிகிட்டு போ. அப்படி போகும்போது என்னாகும் தெரியுமா, எதிரிகளுடைய நாட்டில் அந்த பசுமையாக விளையக்கூடிய அந்த வயல் பகுதியில் இருக்கும் மிகப்பெரிய மதில் பகுதிகள் இருக்கும். மதில் வச்சிருப்பாங்க இல்லையா, யாரும் உள்ள வராமல், அதையெல்லாம் பற்றுவாயாக. அப்போது உன்னோடு போரிட வந்த பகைவர் நாட்டில் போய் உன்னுடைய கடல் மாதிரியான படைகளை செலுத்து, யானைகளை கூட்டிச்செல், அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைந்த வயல்களை கொண்ட அதுக்கு பாதுகாப்பு வைத்திருப்பார்கள் மதில், அதையும் பற்றுவாயாக. அது மட்டும் இல்லாமல் அந்த மதில்களுக்கு உள்ளே போனேன்னா நாடு இருக்கும்.
அங்கே போய் அணிகலன்களை எல்லாம் கொண்டு வா. அந்த எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை தோற்கடித்து அங்கே அணிகலன்கள் போட்டிருப்பாங்க, தங்கம், வைரம், வைடூரியம், இந்த மாதிரி அதையெல்லாம் கொண்டு வந்து உன்னிடத்துல யாரெல்லாம் பரிசில் கேட்டு வர்றாங்களோ, என்ன மாதிரி இன்னும் வேற யாராவது பரிசில் கேட்டு வருவாங்க இல்லையா, பரிசு கேட்டு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கணும். உன்னுடைய வெண்கொற்ற கொடை, ஒரு அரசனுக்கு அழகே பார்த்தீங்கன்னா வெண்கொற்ற கொடை, செங்கோல், அப்புறம் காவல் மரம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் உன்னுடைய வெண்கொற்ற கொடை அந்த முனிவர்களால் வணங்கப்படக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயிலை அப்படியே சுற்றி வந்து தணிவதாக. ஏன்னா எதிரிகள் மேலே நீ படையெடுத்துட்டே போற, அப்படி போகும்போது அந்த வெண்கொற்ற கொடையை கொண்டு செல்கிறாய். நீ அந்த முனிவர்கள் எல்லாம் வணங்குறாங்க இல்லையா சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய திருக்கோயிலை உன்னுடைய வெண்கொற்ற கொடை அப்படியே சுற்றி வந்துச்சுன்னா அந்த பகைவர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய சினம் தணிந்து விடும் அப்படின்னு குறிப்பிட்றாரு. அதற்கப்புறம் உன்னுடைய அரசு 4 மறைகளில் சிறந்த அந்தணர்கள். 4 மறைங்கிறது ரிக், யஜு, சாமம், அதர்வனம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களை தான் 4 மறைகள்னு சொல்கிறாங்க. அந்த 4 மறைகளிலுமே சிறந்த அந்தணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வாழ்த்தக்கூடிய வகையில் அவங்க கை உன்னை வந்து வணங்கணும். 4 மறைகள்லையும் சிறப்பாக இருப்பாங்க இல்லையா அந்தணர்கள், அவங்க வந்து உன்னை வணங்கணும். அதே மாதிரி உன்னுடைய தலையில் நீ பூச்சூடி இருக்கிறாய், அது உன்னுடைய பகைவனுடைய நாடுகளை சுடும்போது அதனால் உன்னுடைய புகையால் உன்னுடைய பூ வாடுவதாக. அதே நேரம் உன்னுடைய சினம், உன்னுடைய கோபம் உன்னுடைய மனைவியினுடைய முகத்தில், உன்னுடைய மனைவிகள் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க அன்னைக்கெல்லாம், அவங்க முகத்தின் முன்னாடி இருக்கக்கூடாது. உன்னுடைய கோபமெல்லாம் எதிரிகள் கிட்டத்தான் இருக்கணும். ஆனால் மங்கள மகளிராகிய உங்களுடைய மனைவியருடைய முகத்தில் முன்னாடி இல்லாது இருக்கணும். வெற்றி சிறப்பை எல்லாம் உள்ளடக்கிய சிறந்த முதுகுடுமி பெருவெழுதியே, நீ இந்த உலகத்தில் திங்கள் மாதிரி, திங்கள்னா நிலா, அதே மாதிரி வெப்பமுடைய கதிர்களுடைய ஞாயிறுனா சூரியன், அது மாதிரியும் இந்த உலகத்தில் நிலை பெறுவாயாக. இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும். அதே நேரத்தில் பகல்லையும் இரவுலையும் இந்த உலகத்தை காக்கக்கூடிய பணியை அதுதான் செய்யுது. அது மாதிரி நீயும் இந்த உலகத்தில் நீண்ட காலம் நிலைத்திருப்பாயாக அப்படின்னு வாழ்த்துறார். அப்போது முதல்ல அந்த மண்ணுடைய புகழை சொல்கிறாரு, அதற்கப்புறம் அந்த மண்ணுடைய வீரத்தை சொல்கிறாரு, கொடைத்தன்மையை சொல்கிறார், அதற்கப்புறம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவுரையையும் புலவர் வந்து இதில் கொடுக்குறார். இப்போ பாட்டுடைய பொருளை மறுபடியும் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். வடக்கே இமயமலைக்கும், தெற்கே குமரி கடலுக்கும், கிழக்கே கரை மோதக்கூடிய ஆழ்கடலுக்கும், மேற்கே பழமையான கடலுக்கும், அதுக்கு கீழே நிலம் இருக்குது, மேலே வானமும் சொர்க்கம் இருக்குது. இப்படி எல்லா இடங்கள்லையும் உன்னை பற்றி அச்சமும் புகழும் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீ எல்லாத்தையும் சரிசமமாக ஆராய்ச்சி பண்ணணும். உன்னோடு போரிட வந்த பகை நாட்டில் போய் உன்னோட யானைகளை கூட்டிகிட்டு போய் மதில்களை கைப்பற்றி அணிகலன்களை எல்லாம் கொண்டு வந்து பரிசில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும். முனிவர்களால் வணங்கப்படக்கூடிய உன்னுடைய அந்த வெண்கொற்ற கொடை வந்து முனிவர்களால் வணங்கக்கூடிய அந்த சிவபெருமான் திருக்கோயிலை வலம் வரணும். உன்னுடைய சிறப்பை 4 மறைகளில் இருக்கிறவங்களை வாழ்த்தி உன்னை வணங்கணும். உன்னுடைய சினம் தனியிட்டும் உன்னுடைய மனைவிமார்கள் முன்னாடி நீ ஞாயிறு போலவும் திங்கள் போலவும் நிலை பெற்று இருப்பாயாகன்னு வாழ்த்துறார்.